வணக்கம் ட்ரேடர் சசி. வீக்கெண்டில் ஹையர் டைம் ஃப்ரேமில் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வாரத்துக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு. ஸோ டெய்லியும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. டெய்லியும் நீங்கள் 1 ஹவரை பார்த்து 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுத்தால் போதும் அப்படிங்கிறத நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. 550க்கும் மேற்பட்ட பதிவுகள் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ டெய்லி நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சாட்டர்டே சண்டேஸில் ஃப்ரீயாக இருக்கும்போது, மார்க்கெட் லீவாக இருக்கும்போது, ஏதோ ஒரு அரை மணி நேரம் கிடச்சா போதும். அரை மணி நேரத்தில் நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப்பு, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒன்லி டெய்லி மட்டும் பார்த்தா போதும். தேவைப்பட்டால் வீக்லி பார்க்கலாம். டெய்லியில் புரியலன்னா என்ன பண்ணலாம்? வீக்லியில் கண்டிப்பாக புரியும். வீக்லியில் புரியலைன்னா மந்த்லியில் புரியலன்னா இயர்லி அப்படியே போயிடாதீங்க. அதெல்லாம் நம்மளுக்கு பயனே இருக்காது. ஸோ டெய்லி வரைக்கும் பார்த்தாலே போதும். ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 1 ஹவரை பார்த்து 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுத்துப்பீங்க. 1 ஹவரில் அனலைசிஸ் பண்ணால் போதும். அப்போ டெய்லியில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது? நிஃப்டியில் ப்ரைஸு ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்னில் இருக்குது. ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குது? இந்த இடத்துல இருந்து இப்படி போய் ஒரு புல் பேக் வந்திருக்கு. இந்த ஹைக்கு மேலே போயிட்டு ஒரு புல் பேக் வந்திருக்கு. இந்த புல் பேக் எது வரைக்கும் வரலாம்? இது வரைக்குமே வரலாம், தப்பில்லை. இந்த இடம் வந்தால் கூட நம்ம பை பண்ணலாம். எப்படி இங்கே மேலே வரைக்கும் போயிட்டு புல் பேக் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? கீழே இது வரைக்கும் வந்துட்டு தான் மேலே போயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளார இருந்ததுனால இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணதுனால இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ஷனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ஷனை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தான் கீழேயும் இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்ததுனால இந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுக்கலான்ட்டு நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டாக அது நடந்தது. ஸோ லைன்ஸ் போட எப்போவுமே கற்றுக்கோங்க. லைன்ஸ் தப்பாக தான் வரும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் போக அப்படியே சரியாயிடும். படிக்கட்டு மெத்தடை மறந்துடாதீங்க. படிக்கட்டு மெத்தடு தான் இங்கே ட்ரேடிங்கில் நடக்கிற விஷயமே. அதனால் அதை முதல்ல கற்றுக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்? பிகினர்ஸ் கைடுன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் நம்ம சேனலில். அதில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக அதில் சொல்லி கொடுத்துருந்துருப்போம். நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம். நீங்கள் அதை எல்லாமே பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. மேலே போன ப்ரைஸு ஒரு புல் பேக் வருது. என்ன பண்ணக்கூடாது? இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணால் என்ன ஆகும்? இப்படி வந்துடும். அப்படி இல்லைனாலும் மேலே போன ப்ரைஸு ஒரு புல் பேக் வந்திருக்குது. மேலே போயிட்டு ஒரு புல் பேக்கு வந்துட்டு திரும்ப மேலே போகும்போது இந்த ஹையை கட் பண்ணி மேலே போகணும். போனால் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போவான். இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்னு 80% நேரங்களில் எப்படி பிரேக் ஆகும்? ஃபாலிங் வெஜ் எப்போவுமே மேலே தான் பிரேக் ஆகும். 20% நேரங்களில் கீழேயும் பிரேக் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ரேஷியோ புரிஞ்சிருக்குன்னு கண்டிப்பாக மேலே பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லை கீழே படிக்கட்டு கட்டிட்டு கீழே வந்தான்னா கீழேயும் பிரேக் ஆச்சுன்னா நல்லா போயிடும். ஏன் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. நல்ல ரேஞ்சு மேலே கீழே வந்தால் மேலே கொஞ்சமாக போயிட்டு கீழே வந்துருக்கிறான். இப்போ ரேஞ்சு ரொம்ப சுருங்கிடுச்சு. இந்த இடத்த விட்டு வெளியில் போகணும். அழுத்தம் உருவாகிட்டு இருக்குது. இந்த அழுத்தத்தில் இருந்து ப்ரைஸு தப்பிச்சு வெளியில் ஓடிடும். மேலேயோ கீழேயோ ஓடிடும். ஸோ பிரேக் ஆகிற இடத்துல இருக்குது. கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம ட்ரேட்ஸ். ஏன்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் தொடர்ச்சியாக போயிடும். ஒரு சின்ன புல் பேக் தொடர்ச்சியாக மறுபடியும் மேலே, சின்ன புல் பேக் தொடர்ச்சியாக மேலே நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த இடத்துல ஒரு செல்லை எடுத்துகிட்டு அதான் இந்த கோடு தான் போட்டிருக்கிறோமே, இந்த கோட்டுக்கு வந்தோன்னா செல்லு தானே சொல்லியிருக்காப்புல, எடுத்தீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். தொடர்ந்து படிக்கட்டில் ஏறி அவன் பாட்டுக்கு மேலே போய்கிட்டே இருப்பான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் உங்களை ட்ரேடே பண்ண சொல்ல, பயிற்சி மட்டும் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன்னா. நிறைய பயிற்சி பண்ணுங்கள். ட்ரேடிங் எங்கேயும் போயிடாது. சரியா? அது இங்கேயே தான் இருக்கும். நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணதுக்கப்புறமா ட்ரேடு பண்ணிக்கலாம். அதெல்லாம் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லாம் ஒரு 48, 50 வீடியோவுக்கு மேலே இருக்குது. எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இதை இப்படியே நம்ம 1 ஹவரில் போய் பார்ப்போமா? என்ன வாய்ப்பு அப்படிங்கிறத. என்ன நடந்துட்டு நம்ம என்ன பேசணும்? நம்ம டெய்லியில் இதை மார்க் பண்ணி வச்சோம். இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணாதான் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு? ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஹைக்கு போயிட்டு ஒரு புல் பேக் மேலே போயிருக்கலாம். இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. இப்போ கீழே வந்த ப்ரைஸு ஒரு புல் பேக் போயிருக்குது. கீழே வந்த ப்ரைஸு ஒரு புல் பேக் போயிட்டு நின்றுட்டு இருக்குது.
ஸோ ஒரு வேளை இப்படி கீழே திரும்பினான்னா மண்டே அன்னைக்கு என்ன பண்ணுவான், இன்னொரு லோ வைப்பான், அவ்வளோதான். இன்னொரு லோ வச்சுட்டு மறுபடியும் வந்து ரிவர்சல். இந்த ரிவர்சல் எப்போ வந்து இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுறானோ அப்போதுலேருந்து வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இந்த லெவலில் கட் பண்ணால் தான் அடுத்த ஹைக்கு போகும். அப்படி இல்லை திரும்ப இந்த இடத்துலேருந்தே திணறிட்டு விழ ஆரம்பித்தான் அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்லா கீழே வரும். அந்த டைம் கட்டாயமாக இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டெய்லியில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் சண்டேஸில் உட்காந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டெய்லி பார்த்தா போதும், வேறு ஒன்றும் பண்ண தேவை. சரிங்களா? சரி, ஓகே. இது இங்கெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக வந்து மேலே வந்து பார்த்தீங்களா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவில் ஒரு நல்ல ஒரு பியரிஷாக வந்தது. இதுக்கப்புறம் நீங்கள் பையை வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே தேவையில்லை. செல்லு இவ்வளோ தூரம் போகணும்னு நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் எங்கேயும் பையை ட்ரை பண்ண மாட்டீங்க. ஏன்னா நல்லா மேலே போயிட்டு ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு தான் மேலே போகணும் அடுத்து. அப்போ இந்த ஸ்ட்ரெச்சில் நீங்கள் பையே ட்ரை பண்ண மாட்டீங்க. அதே தான் இங்கேயும். இப்போ இந்த அளவுக்கு வரைக்கும் பை. ஒருவேளை இங்கே வந்ததுன்னு வேகமாக வந்துன்னு இது வரைக்கும் விட்டு ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. முடியல அப்படின்னா வந்து போயிடுவான். இங்கே வந்தால் பார்த்தீங்களா, இது வரைக்கும் வந்தான். இங்கே வரைக்கும் வந்தோன்னா நீங்கள் பையை ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் மேலே போச்சு. கீழே வந்துட்டு மேலே போக முடியல. போக முடியாமல் கீழே வந்து தான் வந்து மேலே இப்படி வந்து 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 போனான். அடுத்த லெவல் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஸோ லெவல்ஸ் வந்து பெரிய இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணுது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது. ஸோ நிஃப்டியில் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு வேளை பிரேக் ஆச்சுன்னா மேலே போகும். நிஃப்டி மேலே போச்சுன்னா எல்லாருமே பேங்க் நிஃப்டி எல்லோரும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி டெய்லி சார்ட்டில் வந்து நம்மளுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரைஸு இந்த லெவலில் கட் பண்ண முடியாமலேயே இருந்தது. கட் பண்ணி மேலே போச்சு. ஆனால் இந்த ஹைக்கு போகல. என்ன பண்ணணும், புல் பேக் வந்துட்டு மேலே போகும்போது இந்த ஹைக்கு மேலே போனால் தான் அடுத்து மேலே போவோம் ப்ரைஸ். போக முடியல அப்படின்னா விழுந்துட்டான்னா என்ன பண்ணுவான், புது லோ வைப்பான். இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு ஒரு புல் பேக் போச்சு, புல் பேக் போக முடியல. இது வரைக்கும் பர்ஃபெக்டாக நடந்தது. மேலே தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சிக்னல். ஆனால் இங்கே போக முடியாமல் கீழே வந்தால் பார்த்தீங்களா முடிஞ்சு போச்சு. கீழே வந்துட்டான். ஒரு சின்ன புல் பேக்கு மறுபடியும் வந்து கீழே வந்துட்டான். தொடர்ந்து பியரிஷாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு புல்லிஷ் கேண்டில் வருது, மேலே போயிடுது. திரும்ப அதே ரேஞ்சுக்கே வந்திருக்குது. வந்துட்டு தான் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கிறான். அதை வந்து நம்ம இந்த இடத்துல எதிர்பார்க்க மாட்டோம். ஏன், இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகுது ட்ரெண்டு ஆரம்பத்துலேயே வந்து நடக்காது. இவன் வந்து மேலேருந்து விழுந்தான். இங்கேருந்து வந்து மேலே இவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்குது. மேலேருந்து கண்டினியூஸ் பீரிஷாக வந்துருக்குது. ஒரே ஒரு க்ரீனில் க்ளோஸ் வச்சுருக்கான். இந்த இடத்த கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்திருக்கான் பார்த்தீங்களா? மேலே போயிருக்கான், போக முடியல. ப்ரீவியஸ் லெவலு திரும்ப கீழே வரைக்கும் வந்தான், வர முடியல. மறுபடியும் மேலே போனான், போக முடியல. மறுபடியும் கீழே வந்தான். ஓரளவுக்கு கட் பண்ணி கீழே வர்ற மாதிரி காமிச்சான். ஆனால் எத்தனை நாள், 5 நாளாக அங்கேயே நின்றுட்டான். 5 நாளாக இங்கெல்லாம் தொட்டோன்னு கீழே வந்துட்டான். தொட்டோன்னு மேலேயும் போயிடுச்சு, மேலேயும் போயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல 5 நாள் தேங்குச்சு. தேங்கினதுனால மேலே போனான். திரும்ப ஒரு 5 நாள் இங்கே, அப்புறம் தான் இந்த லெவலை பிரேக் பண்ணான். திரும்ப ஒரு 10 நாள் இங்கே, அப்புறம் கீழே வந்துட்டான். அப்போது மூவ் ஆகி போயிட்டு இருக்கிற ப்ரைஸு திடீர்னு இந்த மாதிரி வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தானா, அந்த இடத்துல போயிட்டு அப்படியே நின்றுட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேலே அவனால் ட்ரை பண்ணுறான், முடியல, போக முடியல. ட்ரை பண்ணுறான், போக முடியல. ஆனால் இதில் வந்து என்ன உங்களால் கவனிக்க முடியுது? பெரிய ஃபாலு, ஒரு சின்ன ரெக்கவரி. பெரிய ஃபால் ஆகலைங்க. ஃபாலே ஆகலை, அந்த லெவல்லே நின்றுச்சு. அதனால மேலே போயிடுச்சு. இந்த தடவை இங்கே வந்து மேலே போனால் மேலே போக முடியல. இங்கேயும் மேலே போனால் மேலே போக முடியல. ஆனால் இந்த தடவை விழும்போது வந்து இவ்வளோ தான் விழுந்துருக்கிறான்னா என்ன அர்த்தம்? பையர்ஸ் இதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். 55,000 48,000 வரைக்கும் வந்தது ப்ரைஸ். அப்போ இங்கேருந்து வந்து தொடர்ச்சியாக வந்து மேலே போயிட்டே இருக்குது. நல்ல புல்லிஷாக மேலே போயிட்டே இருக்குது. ஒரு பீரிஷாக முடிச்சிருக்கான். எந்த இடத்துல இது வந்து நடந்துருக்குது? ஏற்கனவே எந்த இடத்துல வந்து ஹை வச்சுருக்கானோ அந்த இடத்துல நடந்துருக்குது. அப்போ இப்படியே கீழே போயிடுவானா? நல்ல புல்லிஷ்னஸோட பீரிஷ்னஸ் வந்தோன்னா கீழே போயிடுவான். இல்லை, ஏன்னா அவன் ட்ரெண்டே இப்போ தான் மாறி இருக்கான். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க பையர்ஸ். என்ன பண்ணுவாங்க, சின்னதாக இப்படி வந்தால் கூட அடுத்து வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போக தான் பார்ப்பாங்க. இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே தான் போகும். எது வரைக்கும் சேஃப் நம்மளுக்கு? இது வரைக்குமே சேஃப் தான்.
இது வரைக்குமே மறுபடியும் வந்தால் கூட பையாகி மேலே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது ஒழிய அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை இங்கே வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, மேலே போய் கீழே வந்துருக்குது, மேலே போய் கீழே வந்தது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து மறுபடியும் பையாகி தான் போகும். அப்போ என்ன பண்ணுவீங்க, இப்படி வந்து கோடு போட்டுருவீங்க. இப்போ இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பேட்டர்ன் வந்ததுன்னா இவ்வளோ தூரம் வந்ததுன்னா, அப்படி இல்லை இங்கேருந்தே ரிவர்சல் ஆகி மேலே போகுதுன்னா இங்கே போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லியில் வந்து பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த இடம் நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ இந்த இடம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாரி இந்த இடம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படியே வந்து நின்றுட்டு ப்ரைஸு நின்றுட்டே இருந்துட்டு இந்த மாதிரி வந்து பீரிஷாக வருது. இதில் எங்கேயாச்சும் நீங்கள் போய் பை எடுப்பீங்களா? அவசியமே இல்லை. எதுக்கு பை எடுக்கணும்? அதே மாதிரி தொடர்ந்து வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. தொடர்ந்து ஃபாலோ ஆகிட்டே இருந்து ஒரு ரெக்கவரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கீழே வந்தானே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா ஒரு ட்ரை, கிடைச்சா ஓகே லக்கு, கிடைக்கலையா அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துட வேண்டியதான். நம்ம என்ன பார்த்தோம், நம்ம அங்கே நம்ம பேட்டர்ன் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே நடந்திருக்கு. மேலே போக முடியாமல் கீழே வந்ததுனால என்ன ஆகிடுது, கீழே பிரேக் ஆகி கீழே வந்துடுச்சு. திரும்பவும் அதே மாதிரி இங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், தப்பே இல்லை. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, இப்படி தான் பிஹேவ் பண்ணுதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இந்த இடம் வந்து நீங்கள் தைரியமாக பை பண்ணுவீங்க. ட்ரை தான், 100% நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நடந்ததுன்னா எது வரைக்கும் போவோம், இது வரைக்கும் போயிடும். இங்கே எப்படி போச்சு, இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் நடக்கிறதுக்கான சாத்தியம் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் ரிவர்சல் ஆன உடனே என்ன ஆகிடுச்சு, இங்கே போயிடுச்சு. அங்கேருந்து ரிவர்சல் ஆனால் என்ன ஆகும், இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, வந்துதான். இந்த ரிவர்சல் அவனால் போக முடியாதனால தான் கீழே போயிட்டான். ஸோ டெய்லியில் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுல இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது. அந்த ப்ரைஸ் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக இருந்தால் போதும். அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அதுக்கான வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். என்ன வேலை, ரிவர்சல் ஆகுதான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட்ஸை செட்டப் பண்ணலாம். என்ன நடந்துருக்குது, ஒரு சின்ன மொமெண்டம் நல்லா போயிருக்குது, இங்கேருந்து மேலே போகுமா, சான்ஸ் இருக்குது. அப்போ ஒரு லைனை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டை ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லைன்ஸ் போடுறத என்றைக்குமே வந்து பயப்படாதீங்க. தெரியலையே, சரியாக வரலையே நினைக்காதீங்க. லைன்ஸை போட்டுக்கிட்டே இருக்க உங்களுக்கு வந்து பழகிடும். இந்த ட்ரெண்ட் லைன் என்னது, சப்போர்ட் எப்படி வந்து நீங்கள் இந்த இடத்துல சப்போர்ட்டை வரைஞ்சிருக்கீங்க பார்த்தீங்களா, இது ஒரே நேர்கோட்டில் இருக்குது, படுக்கவசமாக இருக்குது. அதே தான், அதையவே நீங்கள் கொஞ்சம் வந்து ஸ்லாண்டிங்காக போடுறீங்க, இதுவும் சப்போர்ட். சரிங்களா, சரி ஓகே. இப்போது பேங்க் நிஃப்டி, அடுத்து வந்து மிட் கேப்பில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, சும்மா இப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எப்படி தெரியுது பாருங்கள் சார்ட். சும்மா டெய்லியில் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ரேஞ்சுக்குள்ளார மேலே இங்கேயும் போயிட்டு இருக்குது ப்ரைஸு. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குது, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. இந்த இடத்துல என்ன நடந்தது, பேச்சுவார்த்தை நடந்தது, கீழே வந்துட்டான். இந்த இடத்த வந்து தொட்டோன்னு வந்து மேலே போயிட்டான், தொட்டோன்னு கீழே வந்துட்டான். ஆனால் இந்த தடவை என்ன பண்ணுறான், பேச்சுவார்த்தை, கீழே போக முடியல அவனால், வேகமாக கீழே வந்தது. இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன இருக்குது, வேகமாக வரல, கொஞ்சம் கொஞ்சமாக லோ வச்சுட்டு வந்துருக்குறான். இந்த தடவை லோ இங்கே வரைக்கும் தான் இருந்தது, மேலேயும் வந்து போயிடுச்சு. இன்னும் ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த லோ வச்சதுக்கப்புறம் தான் வந்து மேலே போயிட்டு இந்த ஹைக்கு போக முடியாமல் கீழே வந்தான். தொடர்ந்து ஃபால் ஆச்சு, ஒரு க்ரீன் க்ளோஸ் ஆச்சு. மேலே கொஞ்சம் போனாங்க, 50% போவான்னு நம்ம எதிர்பார்க்குறோம். 50%னா இங்கே வரும், அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி இருந்து கீழே வந்துருச்சு. என்ன ஆச்சு, இதே லோவுக்கு வந்துட்டு மேலே போயிருக்கானா, மேலே போக முடியல. அப்போ திரும்ப மேலே போக முடியாமல் கீழே வந்தானா என்ன ஆகும், இந்த லோவுக்கு கட்டாயமாக வந்துடும், இல்லை புது லோ வைப்பான். புது லோவிலேருந்து மேலே போக ட்ரை பண்ணுறான், மேலே போக முடியல. திரும்பவும் கீழே வரும்போது அதே லெவல், மேலே வரும்போது என்ன ஆகிடுச்சு, இந்த ஹையை கட் பண்ணி மேலே வந்துட்டான், இந்த ஹைக்கே வந்துட்டான். இப்போ எங்கே இருக்கிறான், இங்கே தான் இருக்கிறான். ஒருவேளை இப்படி வந்து மேலே போக ஆரம்பித்தானா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இங்கே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. இந்த பேச்சுவார்த்தையை நீங்கள் வந்து இப்படியும் பார்க்கலாம். விழுந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, இப்படி வந்துட்டு கூட மறுபடியும் வந்து மேலே போகலாம். ஒரே இடத்துல மறுபடியும் வந்து சப்போர்ட் எடுக்கலாம், சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு இப்படி வந்து மேலே போகலாம்.
ஸோ இது நடக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஹையை கட் பண்ணியே ஆகணும். கட் பண்ணனா எங்கே போயிடுவான்? இந்த ஹைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய சான்சஸ் இருக்குது. இங்கே போனால் பார்த்தீங்களா அந்த மாதிரி. இங்கே எப்படி போயிருக்கிறான்? அதே ட்ரெண்டு தான், அதே ட்ரெண்ட் லைன் தான். இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணிச்சு. இந்த பிரேக் பண்ணும்போது இது கோடு போட்டோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே எப்படி ஃப்ரீயாக போயிருக்கு, ஃப்ரீயாக போயிருக்கு, போக முடியல பாருங்கள். அவ்வளோதான். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடணும் எப்போவுமே. சரி, அதையே தான் நான் இங்கேயும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்த தடவை இங்கே வந்து என்ன பண்ணலாம்? நீங்கள் பை பண்ணலாம், தப்பில்லை, ட்ரை பண்ணுறது தான். கொஞ்சம் கீழே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ மிட் கேப்பு ஒரு சின்ன ரிஜெக்ஷனையோ இல்லை இந்த ஹைக்கு மேலே ஒரு வேளை மேலே ரிவர்சல் ஆனானா இந்த ஹைக்கு மேலே போய்டுவான். அடுத்து இந்த ஹைன்னு புல் பேக் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. டெய்லியில் நம்மளுக்கு அதுதான் தெரியுது கண்ணுக்கு முன்னாடி. அதே இது 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது ப்ரைஸு? அப்படியே தான். இந்த லெவலை அவன் கட் பண்ணவே கூடாது. அதுதான் நம்ம அன்னைக்கே வந்து மார்க் பண்ணி வச்சோம். கரெக்டாக அந்த லெவலுக்கு வந்துட்டு தான் மேலே போனான். ஆனால் என்ன ஒரே பிரச்சனை, மேலே போகல. இப்போ கீழே வர்றான், இந்த லெவலில் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணானா என்ன பண்ணுவான்? கீழே வரைக்கும் வருவான். என்ன ஆகும்? இந்த லோவுக்கு மறுபடியும் அதுக்கப்புறமா என்ன ஆகும்? இங்கேருந்து வந்து மேலே போகும்போது தான் அதை கட் பண்ணி போகிறதுக்கான சாத்தியம் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் டெய்லியில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு 1 ஹவருக்கு வந்து நீங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி 5 மினிட்ஸில் போயிட்டு அடுத்து வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக வந்து ட்ரேட் எடுக்க பாருங்கள். அவசரப்படவே படாது. சரியா? இந்த லெவலில் கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணானா என்ன பண்ணுவான்? கீழே வந்துடுவான். எங்கே வருவான்? இங்கே வருவான். வாய்ப்பு நிறைய இருக்குது. சரி, அதே நேரத்தில் ஃபின் நிஃப்டியில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது? டெய்லியில் சும்மா நீங்கள் இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்குது. என்ன பண்ணணும்? இந்த லெவலுக்கு மேலே போயே ஆகணும். விழுந்து ரெக்கவரியாக இருக்குது, விழுந்துருக்குது. ஆனால் இந்த ஃபாலுக்கும் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே கம்மியான ஃபால். இந்த ரிவர்சல் ஆகக்கூடாது. ஆயிடுச்சுனாலே என்ன ஆகும்? மேலே போயிடுச்சு. புல் பேக் வந்துட்டு மேலே போயிருக்குது. இப்போ என்ன எதிர்பார்க்கலாம்? சின்ன புல் பேக் எதிர்பார்த்து மறுபடியும் மேலே. எங்கே? இந்த ஹைக்கு. அப்போவும் மேலே வந்து கட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து கட் பண்ணிட்டே போனான்னா என்ன பண்ணுவான்? இங்கேயே போயிடுவான். நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ மேலே போகிறது எப்படி போகும்? புல் பேக் வந்து தான் போகும். புல் பேக் வந்துட்டு தான் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். வந்துட்டு மேலே போயிருக்கு. வந்துட்டு மேலே போக முடியல, அதனால கீழே வந்துடுச்சு. பேச்சுவார்த்தை நடத்தினா மேலே போயிடுச்சு. ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக நடக்குது, எல்லா சார்ட்லேயுமே நடக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்போ நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போத்துலேருந்து வந்து சக்ஸஸ் தான். என்ன பண்ணக்கூடாது? இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. ப்ரைஸு இந்த லெவலுக்கு மேலே போயிருந்துருக்கணும். கீழே இப்படி வந்துட்டு இப்படி போக முடியாமல் கீழே வர்றான். அதனால் கொஞ்சம் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து இந்த ஹையை கட் பண்ணி ப்ரைஸ் வந்து போதோ அப்போத்துலேருந்து வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். இங்கே எப்படி போயிருக்கான்? அந்த மாதிரி சின்னதாக புல் பேக் வந்துருக்கிறான். அப்புறமா வந்து பொறுமையாக அப்படியே வந்து மேலே போயிருக்குது. கீழே வந்துருக்கிறான். இந்த லெவலுக்கு வர முடியாமல் மறுபடியும் வந்து பொறுமையாக புல் பேக் பண்ணி மேலே போயிடும். ஸோ ரொம்ப தூரம் மேலே போனதுனால ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு மறுபடியும் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இதை பொறுமையாக வந்து நம்ம 1 ஹவரில் பார்த்து பொறுமையாக வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி நிஃப்டி மாதிரி தான் சென்செக்ஸு. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. இவனும் வந்து அந்த வெட்ஜ் பேட்டர்னில் தான் இருக்கிறான். பார்த்தீங்களா? ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்னில் தான் இருக்கிறான். ஸோ அங்கே ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ப்ரெஷர்லேருந்து ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகி போகணும். ஸோ இதை பார்த்தோன்னா இன்னும் வந்து அடுத்த வாரமும் வந்து இதுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதுக்குள்ளாரையே அப்படியே மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பக்கம், எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் கொஞ்சம் கண்ணாப்பின்னான்னு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லியில் நீங்கள் உட்காந்து பொறுமையாக அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்தா போதும். நிஃப்டி மட்டும் தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் நிஃப்டியை மட்டும் அக்கு வேறு ஆணி வேறு நீங்கள் அனலைசி ஆராய்ஞ்சு பார்த்துருங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, யார் வந்து மார்க்கெட்டில் இப்போ வந்து கண்ட்ரோலில் இருக்கிறா, செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருக்காங்களா, பையர்ஸ் கண்ட்ரோலில் இருக்காங்களா.
அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாரத்தில் வந்து நீங்கள் உள்ளே வரும்போது வந்து யூல் ஃபீல் பெட்டர். என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப உற்சாகமாக வந்து ட்ரேட் எடுப்பீங்க. ட்ரேடு வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி வந்து லீஜர் டயத்தில் இது சண்டேஸில் முக்கியமாக வந்து ஈவினிங்காக எல்லா கொண்டாட்டம் எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு நல்லா ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்து என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த நாளில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.